17 நாட்கள் கஞ்சி குடித்த நாங்கள் 1.5 மாதம் ஒரே துணியினை உடுத்தவனாகவும் அங்கே வாழ்ந்திருந்தோம். பசியில் எதுனா நம்ம சாப்பிடக்குள்ள நமக்கு ஒரு அமிர்தம் ஆயிருக்கும். அது லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததன் காரணம். வணக்கம், நான் உள்ளீங்க. என்னென்னு சொன்னால், எனக்கு பின்னுக்கு நீங்கள் இந்த வெண்ணரை பார்த்தாலே விளங்கும் எல்லாருக்கும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உண்மையாகவே நம்ம தமிழினம் பட்ட துன்பம், வாழ்வில் நம்ம மறக்க முடியாத ஒரு துன்பம். அதுன்னு சொல்கிற வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு துன்பம் என்று சொல்லலாம். அந்த நாளை நம்மளோட சந்ததியினருக்கு கொண்டு போகணும், அதை கடத்தணும். இப்போ நம்ம பட்ட துன்பம் மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக, அதை கொண்டு போய் நம்மளோட இனங்களுக்கு நம்மளை பட்ட கஷ்டங்களை சொல்லணுன்றதுக்காகத்தான் இந்த கஞ்சி கொடுத்து கொண்டிருக்காங்க. முள்ளிவாய்க்கால் அந்த கடைசி சுத்தத்துலேருந்து குடித்த கஞ்சி தான் இந்த கஞ்சி. நிறைய வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கேன் நான். யாழ்ப்பாணத்தில் வெறும் நிறைய கூட்டமாக மக்கள் சேர்ந்து அதை கொடுக்குறத பார்த்துருப்பேன் நான். இங்கே நம்மளோட மட்டக்களப்பில் அது செய்கிறது குறைவு தான். இது எங்கட ஊர்ல இருந்து கொஞ்சம் அப்படி ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். இது களுவாஞ்சிக்குடி என்ற ஊர்ல இது பிரதேச சபையால தான் இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு, இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். சரி, நிறைய பேர் கஞ்சி குடிக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பீங்க நீங்க. இந்த ஐயா எனக்கு பக்கத்துலேயே ஒரு ஐயா கஞ்சி குடிக்க கொண்டிருக்காரு பக்கத்துல இருந்து. சரி, தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி தான் காய்ச்சி கொண்டிருக்காங்க. உப்பு போட்டு காய்ச்சுறாங்க. நடாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். சபையினுடைய கௌரவ சமசாளர் வினோராஜ் அவர்களுடைய தலைமையின் பேரிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடந்து கொண்டிருக்கு. இப்போ எங்கே முள்ளிவாய்க்காலில் அந்த களத்தில் 2 ஆளை நாங்கள் பேசுகிறோம். 2009 5ஆம் மாதம் 18ஆம் நாளை இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாளாக நாங்கள் இங்கே செய்கின்ற இந்த நாளிலே இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். இதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக, அதாவது நான் எந்த அனுபவத்தில் கூறப்போனால் ஒரு 17 நாட்களாக இதே கஞ்சினை முள்ளிவாய்க்கால் நினைவு இடம் அந்த இருக்கின்ற இடத்திலே நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே 17 நாட்கள் கஞ்சி குடித்த நாங்கள் 1.5 மாதம் ஒரே துணியினை உடுத்தவனாகவும் அங்கே வாழ்ந்திருந்தோம். எமது மக்கள் தன்னலத்தோடு இன்னுயிர் நீத்த அந்த நினைவிடத்திலே நாங்கள் வாழ்ந்திருந்தோம். உண்மையிலேயே நாங்கள் அன்றைய நாளிலே பிரதான உணவாகவும் சரி, ஏனைய உணவாகவும் சரி, இந்த கஞ்சினையை குடித்திருந்தோம். காலையிலே 10 மணிக்கு ஒரு தரமும் 4 மணிக்கு இன்னொரு தரமும் அந்த கஞ்சி வரும். ஆனால் கஞ்சி வழங்குகின்ற அந்த இடத்தில் பிரச்சனை என்று சொன்னால் பின்னரம் கஞ்சி வராது, அப்படி இல்லாட்டி காலையில் அந்த கஞ்சி வராது. ஒரு நேரத்திலேயும் அந்த கஞ்சியை குடிச்சிக்கும். 14 தொடர்ச்சியாக 2 நேரம் குடிக்கல, ஒரு நேரம் குடிச்சிருக்கோம். கடலில் இருக்க அந்த தண்ணியையும் அரிசியையும் போட்டு தான் காய்ச்சிருந்தாங்க. அந்த உப்பெல்லாம் அங்கே இல்லை. உப்பெல்லாம் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட முல்லைத்தீவிலிருந்து வரக்குள்ளே முடிஞ்சிடலாம். அதுக்கு பிறகு அந்த உப்புகள் அது இது எதுவும் போடல. தொடர்ச்சியாக வந்த அரிசியை வச்சு அதை குறிப்பிட்ட ஒரு 25 அரிசியை வச்சு ஒரு 1000 பேருக்கு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அதனைத் தொடர்ந்து உபதவிசாளர் வசீகர் ஐயா அவர்களை கேட்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இன்னைக்கு துறந்து இறையோடு கலந்த உங்களை கண்ணீர் மலர் தூவி இந்நேரத்தில் அஞ்சலி செலுத்துகின்றோம். இன்னையும் துறந்து இறையோடு கலந்த உங்களை கண்ணீர் மலர் தூவி இந்நேரத்தில் அஞ்சலி செலுத்துகின்றோம்.
என்ன இது வந்து என்ன அந்த சுவை ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படி தான் வந்து நம்மளை அவங்க உப்பு இல்லாமலும் காய்ச்சலாம் அவனே. உப்பு இல்லாமல் தான் செஞ்சவங்களாம். வறுமையாக வந்து தண்ணியையும் அரிசியும் போட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கொடுத்தவங்களாம். இப்போ இங்கே வந்து சரி உப்பு போடுறாங்க நார்மலாக வந்து. பசியில் எதுனா நம்ம சாப்பிடக்குள்ள நமக்கு ஒரு அமிர்தமாயிருக்கும். அது அதான் எவ்வளோ அந்த வேதனையோட அந்த பசியில் வந்து இப்போ இதான் இப்போ இதை தரைக்கலாத உப்பு இல்லையோ பார்க்க மாட்டோம். அப்படி எதையும் குடிச்சிடுவோம். அங்க கஞ்சி ஆறு ஒரு சொப்பில் வேண்டி தருவானையில் கஞ்சி ஊத்து போட்டு சின்ன ரங்கல்ல அரிசி போடுறாங்க. சொப்பில் வாங்கி கொண்டு குடிக்கலாம். ஒரு 2 பேருக்கு ஒரு சொப்பில். அப்ப நாங்க 4 பேர் 2 சொப்பின் வரும். அந்த 2 சொப்பில் தான் 5 வரும். சின்ன நேரங்கள்ல தண்ணி இல்லாம வரும். தண்ணி அப்புறம் இல்லாம அந்த அரிசி சாப்பிட்டு தவிர சாப்பாடு இல்லை. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் இன்றைக்கு எங்களுடைய மண்மித நெறி பற்றி பிரதேச எல்லைக்குட்பட்ட எங்களுடைய தமிழரசு கட்சியினால் எங்களால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. உண்மை உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இனம் அளிக்கப்பட்டது எங்களுடைய 2009க்கு பிற்பாடு வருகின்ற எங்களுடைய எதிர்கால சந்தையினருக்கு எங்களுடைய வரலாறு தெரிய வேண்டும் என்றதுக்காக நாங்கள் இதை எடுத்து காட்ட வேண்டும். எங்களுடைய இனம் எதற்காக அளிக்கப்பட்டது, 21 நாடுகளுக்கு மேலாக எங்களுடைய இனத்தை அளித்ததுன்றது எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும். வருங்கால சந்ததியினர் இதை உணர்ந்து இதை முன்னெடுக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய ஆசை. எங்களுடைய தமிழன் வரலாறு அளிக்கப்பட்டதை முன்னிட்டு எங்களுடைய மன்மத நெறி பற்றி பிரதேச சபை தவிசாளர் என்ற ரீதியிலையும் எங்களுடைய உறுப்பினர்கள் எங்களுடைய தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளர்களோடு இன்றைய தினம் நாங்கள் இதை முன்னெடுத்திருந்தோம். மண்மை செயலில் பற்றி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மண்முனை தென்னறிவிற்கு பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் மற்றும் கோர்வீட்டத்து பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் மற்றும் மண்முனை தென்னறிவிற்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இன்று வடகிழக்கிலே 17வது ஆண்டை நினைவு கூறும் பொருட்டு இன்றைய தினம் களவாஞ்சிக்குடியிலே நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை ஏற்பாடு செய்து எமது உரிமைக்காகவும் இருப்புக்காகவும் உயிரிழந்த உங்களுடைய தமிழ் மக்களினுடைய நினைவாக இன்றைய தினம் நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். உண்மையில் கடந்த 2009 மே மாதம் 18ஆம் தேதி இந்த முள்ளிவாய்க்காலிலே பேரவலட்சி மத்தியில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததன் காரணம் வடகிழக்கிலே தமிழர்களாகிய நாங்களும் இலங்கையில் ஒரு சிறுபான்மையினமாக இருந்தாலும் எங்களுக்கும் இந்த வடகிழக்கிலே இந்த இலங்கையிலே சமமான உரிமையும் சமமாக மதிக்கப்படுகின்ற தன்மையும் எங்களுக்கென்ற சமமாக நாங்களும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பிரஜைகள் என்ற அடிப்படையிலும் தான் நாங்கள் 2009ஆம் ஆண்டு இந்த யுத்தத்திலே எங்களுடைய தமிழ் மக்களை நாங்கள் இதற்காக உரிமைக்காக போராடி எங்களுடைய தமிழ் மக்களை நாங்கள் இழந்த நாங்கள் உண்மையில் அகிம்சை ரீதியாக நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக இலங்கை தமிழரசு கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் போராடினாங்கள். அதுக்கு எதுவிதமாக எங்களுக்குரிய ஒரு சரியான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக நாங்கள் ஆயுத ரீதியாக இலங்கையிலே வடகிழக்கிலே எங்களுடைய உரிமைக்காக போராடினோம்.
இந்த ஆயுத ரீதியான போராட்டத்தை மௌனித்து 22 நாடுகள் சேர்ந்தவர்களுடைய இந்த ஆயுத போராட்டத்தை மழுங்கடிக்க செய்து அதை முற்றுப்பெற செய்ததன் விளைவு மீண்டும் நாங்கள் இந்த அகிம்சை ரீதியான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த நாட்டிலே சம உரிமையுடன் ஒரு பிரஜையாக வாழ்வதற்காக இந்த அகிம்சை ரீதியாக உங்களுடைய போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம். வடகிழக்கிலே குறிப்பாக நில ஆக்கிரமிப்பு என்று பல விதமான தமிழ் மக்களினுடைய நிலங்கள் இன்றும் பறிபோய் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தொல்பொருள் என்ற ஒரு தொல்பொருள் திணைக்களத்தினாலும் கூட எங்களுடைய மதஸ்தலங்களும் இன்றைய காலகட்டங்களிலேயே இந்த நிலங்கள் பறிக்கப்படுகின்றது. இதையெல்லாம் நாங்கள் எதிர்த்து போராடிய விளைவுதான் இந்த முள்ளிவாய்க்கால் இந்த மக்களினுடைய மரணம் 17 ஆண்டு காலம் 17வது ஆண்டாக இருந்தாலும் என்றும் எப்பவும் மறக்க முடியாத ஒரு நினைவாகவே இந்த மே 18 நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் இளைஞர்களாகினா என்னை போன்ற இளைஞர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் இந்த உயிரிழப்பு எதற்காக நடந்தது, இனி வரும் காலங்களிலே நாங்கள் இதை எப்படியாக அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் இதை கொண்டு செல்ல வேண்டும், இந்த அடுத்த சந்தையினருக்கு நாங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் இளைஞராகிய நாங்கள் இன்றைய தினம் பொதுமக்களுடனும் இந்த கௌரவ பிரதேச சபையினுடைய பணிசாளருடன் கௌரவ பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களுடன் நாங்கள் இன்றைய தினம் இந்த களவாஞ்சிக்குடியிலே இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் தொடர்ச்சியாக இதே இடத்திலே தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் இந்த நிகழ்வு நடைபெறும். என்னதான் இருந்தாலும் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சி என்ற வகையில் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மக்களுடைய உரிமை சமமாக உரிமை கிடைக்கும் மற்றும் நாங்கள் போராடுவோம் என்பதையும் கூறி இந்த இடத்திலே என்னையும் அழைத்து ஒரு சில வார்த்தைகள் கூறுவதற்கு அனுமதி எடுத்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றேன்.